to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. தாம்பரம் அருகே நடைபெற்று வரும் வணிகர் சங்க பேரவை மாநாட்டில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். நேரலையில் பார்க்கலாம். திமுக அரசாங்கம் ஆர்ப்பாட்டம் செய்வதை இங்கு வருகின்ற வியாபாரிகள் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். இதையெல்லாம் கண்டித்து 1989 கொத்தவால் சாவடியில் வணிகம் செய்ய சென்ற வணிகர்களை சமூக விரோதிகள் தாக்கிய போது வணிகர்கள் ஒற்றுமையாக மறைந்த திரு வெள்ளையன் அவர்களது தலைமையில் கொளத்தூர் திரு ரவி உள்ளிட்ட அனைவரும் ஒன்று சேர்ந்து தடுத்ததையும் 1997 கோயம்பேடு வணிக வளாக நுழைவு வரியை எதிர்த்து மாபெரும் போராட்டம் நடத்தியதையும் திமுக ஆட்சி அதிகாரியால் இருக்கும் போது இது போன்ற நடந்த முக்கிய நிகழ்வுகள் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரவையின் நிர்வாகிகள் எனக்கு எடுத்துக் கூறினார்கள். திமுக எப்போதும் வணிகர்களுக்கு எதிரான கட்சி. திமுகவினருக்கு சாதகமாக உள்ள ஒரு சில வணிகர்களை பயன்படுத்தி வணிகர்களிடையே பிளவு உண்டாக்குவதற்கு திமுக கைவந்த கலை. திமுக நாட்டின் பொருளாதாரத்திற்கான முதுகெலும்பு வணிகர்கள். உற்பத்தியாளருக்கும் வாங்குவோருக்கும் இடையே அச்சாணியாக திகழ்வது நமது வணிகர்களே. அவர்கள் நலனை பாதுகாப்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சிறிய தேநீர் விடுதி, அடகு கடைகள், சிற்றுண்டு சாலைகள் போன்ற வியாபாரங்கள் தொழில் செய்வர்களுக்கு முழு அளவில் காவல் மற்றும் சட்ட பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்று இங்கே வியாபாரிகள் இடத்திலே தெரிவித்தார்கள். அதை எங்களுடைய ஆட்சியிலே முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. மீண்டும் ஆட்சி மலர்ந்த பிறகு இந்த கோரிக்கைக்கு நிச்சயமாக அண்ணா திமுக செவிசாய்க்கும். நீங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் பாதிக்கப்படும் சுதேசி வணிக நிறுவனங்களுக்கு முழு அளவில் வரி விலக்கு அளித்து அந்த நிறுவனங்கள் அரசு காத்திட வேண்டும். நேர்மையாக வரி கட்டும் வணிக நிறுவனங்களையும் வணிகர்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதவி ஏற்கும் போது அரசின் சார்பில் கௌரவிக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். வணிகர்கள் லாரியில் சரக்குகளை கொண்டு செல்லும் போது அதிகாரிகள் நடத்தப்படும் சோதனையின் போது ஏதேனும் குறைபாடு இருப்பின் லாரியில் உள்ள மொத்த பொருட்களுக்கு ஈடாகவே அல்லது பொருளின் மதிப்பில் 2 மடங்கோ அபராதம் விதிக்கின்றனர் என்று வியாபாரிகள் என்னிடத்தில் தெரிவித்தனர். இது தவிர்க்கப்பட வேண்டும். உண்மையிலேயே தவறு நடந்திருந்தால் விடுபட்ட பொருட்களுக்கு அபராதத்தை விதித்தால் சரியாக இருக்கும். அதுதான் முறை. 2 வருடங்களுக்கு முன்பு வணிகரிடம் என்னிடம் தெரிவித்த மற்றொரு முக்கியமான குற்றச்சாட்டு, வணிக வரி அதிகாரிகள் ஏதேனும் ஒரு கடைக்கு சென்று டெஸ்ட் பர்ச்சேஸ் என்று சொல்லி அந்த கடைக்காரர்களுக்கு அதிகமான அபராதம் விதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை நான் சட்டமன்றத்திலே பேசினேன். இப்பொழுது அது குறைக்கப்பட்டிருப்பதாக என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றது. நாட்டு மக்கள் இரு கண்களாக திகழ்பவர்கள் வேளாண் பெருமக்களும் வணிக பெருங்குடி மக்களும் தான். வேளாண் பெருமக்கள் மக்களின் வயிற்றில் பசிய போக்கும் உணவுப் பொருட்களை உருவாக்குகின்றார்கள். வணிகர்கள் அவைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றார்கள். இரு தரப்பினரும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் என அனைத்து உணவுப் பொருட்களின் விலையும் எண்ணெய் முட்டும் அளவுக்கு இன்றைய தினம் இந்த ஆட்சியிலே உயர்ந்துள்ளது. கட்டுப்படுத்திய தவறிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். வணிக பெருமக்கள் தலையில் பழியை சுமத்துகிறது. விலை ஒரு பக்கம் ஏறினால் அதை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது. ஆனால் வியாபாரி மீது இந்த அரசு பழியை சுமத்துகின்றது. இது கையிலாகாத ஆட்சியாளர்களும் இரட்டை வேடத்தை வணிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வணிக பெருமக்களுக்கு உறுதியாக இதய சக்தியோடு செயல்பட்டு வருவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இங்கு வணிகர்களாக உங்களிடம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மக்கள் விரோத
இந்த ஸ்டாலின் மாடல் அரசு விரைவில் அகற்றப்பட வேண்டும். வணிக பெருமக்களும் எங்களுக்கு முழு அளவில் ஆதரிக்க வேண்டும் என்று இந்நாளில் வணிக பெருமக்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன். அனைத்து வணிகர்களும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். இவ்விழா மற்றும் வணிக பாதுகாப்பு மாநாடு சீரும் சிறப்புமாக நடைபெற உழைத்த தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரவையின் அனைத்து நிர்வாகிகளும் பாராட்டுகின்றேன். மேலும் 42வது வணிகர் தின விழா மற்றும் 7வது மாநில மாடு மிக பெரிய அளவில் வெற்றி பெற நான் வாழ்த்துகின்றேன். மிகச் சிறப்பாக எழுச்சியாக இந்த வணிக பெருவிழா நடைபெற்றதற்கு உளப்பூர்வமாக வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வணிகர்களுக்கு என்னென்ன கூடுதல் உதவிகள் செய்யப்படும், அதேபோல திமுக ஆட்சி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி பேசியிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இதுகுறித்து பின்னர் செய்தி வடிவில் பார்க்கலாம். Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.